தாவேக்காவுக்கு படையெடுக்கும் சுயநல கும்பல், முதல்வர் விஜய்க்கு இருக்கும் சவால், எச்சரிக்கும் முக்கியஸ்தர்கள். தேர்தல் முடிவுக்கு பிறகு டிவிகேவில் வந்து சேரும் அனைவரும் சந்தர்ப்பவாதிகள் என்பதை தாண்டி ஏதாவது ஆதாயம் அடைய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு மட்டுமே வருகிறார்கள் என்பதை பெரும்பாலான இடங்களில் பார்க்க முடிகிறது. அதாவது பஸ் நிறுத்தம் வந்தவுடன் பஸ்ஸில் ஓடி முதலில் துண்டை போட்டு சீட்டை பிடிக்க நினைப்பது போலத்தான் இவர்கள் தாவேக்கா ஆட்சி அமைத்தவுடன் ஓடோடி வந்து முதலில் இடம் பிடிக்க முயல்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே திராவிட ஆட்சிகளில் முறைகேடு செய்து வாழ்க்கையை ஓட்டியவர்கள் தங்களை டிவிகேவில் இணைத்து கொண்டு மீண்டும் ஏதாவது சிறு ஆதாயம் பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசையில் நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அலைவதை தமிழகம் முழுவதும் பார்க்க முடிகிறது. புதிதாக வந்து சேருகின்றவர்களால் டிவிகேவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த பயனும் இல்லை. மாறாக அவர்களால் தாவேக்கா ஆட்சிக்கு அவப்பெயரை தான் ஏற்படுத்த போகிறது என எச்சரிக்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். தேர்தல் முடிவுகள் வரும் வரை கடைசி நாள் வரை டிவிகே தொண்டர்களை தற்குறிகள், அறிவில்லாதவர்கள் என்று வசைபாடி கடுமையாக எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தவர்கள் தோற்று அங்கீகாரத்தை இழந்தவுடன் டிவிகேவில் சேரும் இந்த மனநிலைக்கு என்ன பெயர் சொல்வது? இதற்கு பெயர்தான் சுயநலம் என்பது. புதிதாக கட்சியில் சேரும் அதிமுக, திமுக அரசியல்வாதிகள், தாவேக்கா கட்சிக்கு கூட்டி வரும் போர் கைதிகள் என்கிற தொண்டர்களும் அதே 5க்கும் 10க்கும் பின்னால் வருபவர்கள்தான். இவர்களால் எந்த கட்சிக்கோ மக்களுக்கோ எந்த பயனும் இல்லை. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு தாவேக்கா மூத்த தலைவர் செங்கோட்டையன் தேர்தலுக்கு முன் எத்தனையோ பேரை ஃபோன் போட்டு அழைத்திருக்கிறார். ஓ. பன்னீர்செல்வம், வெல்லமண்டி நடராஜன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பலருக்கும் ஃபோன் செய்து மணிக்கணக்கில் பேசி விளக்கியிருக்கிறார். ஆனால் செங்கோட்டையன் அரசியல் அனுபவத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதோ வருகிறேன், இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்வா கொடுத்து இறுதியில் திமுகவுக்கு போனவர்களும் அதிமுகவில் தஞ்சமடைந்தவர்களும் தான் அதிகம். அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க முன் வந்திருப்பது இன்று தாவேக்கா அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதே நேரத்தில் பதவிகளை இழந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தாவேக்காவில் இணைத்து முக்கியத்துவம் கொடுப்பது தேவையற்ற செயல் என தெரிவிக்கும் அரசியல் வல்லுநர்கள் எந்த சூழலில் மீண்டும் ஊழல் ஆட்சி, கமிஷன் ஆட்சி, கரப்ஷன் ஆட்சி வேண்டாம் என்பது விசில் மக்களின் எதிர்பார்ப்பு. மிக மிக முக்கியமாக தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்று சொல்லும் ஓட்டே இல்லாமல் ஓட்டு போட்ட குட்டீஸ் எதிர்பார்ப்பு கூட அப்படி இருக்கையில் தமிழக முதல்வராக விஜய் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவன் நேர்மையாக இருந்தால் மட்டும் போதாது, தொண்டர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். தொண்டர்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் தலைவருக்கே மக்கள் மத்தியில் அவப்பெயரை சம்பாதித்து கொடுக்கும் என எச்சரிக்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். குறிப்பாக தாவேக்காவில் செங்கோட்டையன் இணைந்த பின்பு அரசியல் வாழ்க்கையை செங்கோட்டையன் தொலைத்து விட்டார் என ஏளனம் செய்தவர்கள் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை தொலைத்து மீண்டும் அரசியலில் இடம்பெற செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தாவேக்காவில் இணைவதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளது. காலம் காத்திருந்து பதில் சொல்லும் என்கிறது பழமொழி. இதுதானா?